أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا ربكم تضرعا وخفيا إن الله لا يحب المعتدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா ஒருவரினுடைய துஆ எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டு பண்புகளை கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் அஅராஃபினுடைய இந்த விஷயம், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், அதாவது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த துஆ செய்யுங்கள் என்று மாத்திரம் அல்லாஹு தஆலா சொல்லாமல் துஆ செய்யக்கூடியவருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டு நிலைகளிலே ஒட்டுமொத்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா அடக்கி பேசுகின்றான். ஒன்று தலர்ருஆ, தலர்ருஆக அவர் இருக்க வேண்டும். தலர்ரு என்றால் உச்சகட்ட பணிவு. அந்த பணிவுக்கு அளவு கிடையாது. உங்களால் எவ்வளவு இயலாமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய இயலாமையை, பலவீனத்தை வெளிப்படுத்தணும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா எஜமானன், நாம் அவனுடைய அடிமைகள். நம்மீது அவனுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. எல்லா விதமான அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது, நீ அவர்களை வேதனை செய்தாலும் அவர்கள் உன்னுடைய அடிமைகள். அதை யாருமே ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. நீ அவர்களை மன்னித்தாலும் நீ ஞானவான், நீ கண்ணியத்திற்குரியவன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாக்கியம் மிக அழகான விஷயம். அல்லாஹ்வினுடைய உரிமை என்ன என்பதை மிக தெளிவாக அவர்கள் காட்டிவிட்டார்கள். இதைத்தான் இந்த இடத்திலும் அல்லாஹ்வே பேசி காட்டுகின்றான். ஒரு துஆவை போற போக்கில் கேட்கிறது, ஏனோ தானோ என்று கேட்பது, பெருமையில் கேட்பது, ஒரு பொடுபோக்காக கேட்பது, கவனமற்று கேட்பது, இப்படிப்பட்ட துஆவிற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருப்பதாக தெரியவில்லை. அல்லாஹ்வே கேட்கிறான், உங்களுடைய துஆவை என்னிடத்தில் நீங்கள் கேட்கும் போது தலர்ருஆ, தலர்ருஆ உச்சகட்ட பணிவில் நீங்கள் கேளுங்கள். உங்களின் இயலாமையை எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி நீங்கள் வெளிப்படுத்துங்கள். தலர்ருஆ வ குஃபியத்தன், இரண்டாவது ரகசியம் என்று மொழிபெயர்ப்பார்கள். ஆனால் குஃபியத் என்ற இந்த வார்த்தைக்கு ரகசியம் என்பது இரண்டு நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அந்தரங்கம் என்பது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று. ரகசியத்தை தாண்டிய அடுத்த கட்டம் தான் அந்தரங்கம். ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு கட்டம் இருக்குமானால் அது அடியாருக்கும் அல்லாஹுக்கும் இருக்க வேண்டிய விஷயம்தான். கணவன் மனைவி, கணவனை பற்றி மனைவிக்கு தெரியாத விஷயமும், மனைவியை பற்றி கணவனுக்கு தெரியாத அந்தரங்கம் கூட அடியார்களை பற்றி அல்லாஹுக்கு தெரியும். ஒரு அடியாரை பற்றி அல்லாஹு தஆலா புரிந்து வைத்திருக்கின்றான். இதயத்தில் என்ன நினைப்பது மாத்திரமல்ல, ஒருவருடைய இதயம் எப்படி துடித்து கொண்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு நேரத்தில் இது நிற்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்தரங்கமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அதில் ரகசியம் இருக்க வேண்டும், அதில் பேணுதல் இருக்க வேண்டும். சப்தமிட்டு கூச்சலிடக்கூடாது. அமைதியான முறையில் ரகசியமாக அந்தரங்கமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது, அளவுக்கு அதிகமாக தனிமையில் பிரார்த்தனை செய்வதெல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு வாக்கியத்தை சொல்றான், இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக வரம்பு மீறுவோரை அவன் நேசிப்பதில்லை. இந்த துஆவை விட்டு யார் தனியாக செல்வாரோ, இந்த துஆவை நான் செய்ய மாட்டேன் என்று யார் சொல்லுவாரோ அவர் பெருமையில் இருக்கிறார் என்பது பொருள். பெருமை அடிப்பவர்களை, இருமாப்பு கொள்பவரை அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஒருபோதும் நேசிப்பதில்லை என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் மிக தெளிவாக பேசுவது. சூரத்துல் அஅராஃபினுடைய இந்த 55வது வசனத்தை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துஆவை பாருங்கள். இந்த துஆ ஒரு கவிதையின் நடையில் கேட்பார்கள். அந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். அவர்களுடைய பணிவை கவனிக்கணும். இந்த இடத்துல அல்லாஹும்ம இன்னி அப்துக்கல் ஆசி அதாகா, பாவத்திலும் அளவுக்கு அதிகமான பாவம் புரிந்த ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கிறான். அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வே, அல்லாஹும்ம இன்னி அப்துக்கல் ஆசி அதாகா, பாவத்திற்கு மேல் பாவம் புரிந்த ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கிறான். யார் சொல்றா? சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் கட்டப்பட்ட, நபி அவர்களுக்கு உறுதுணையாக வாழ்நாள் முழுவதும் பாடிகார்டாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ்,
பாவத்திற்கு மேல் பாவம் புரிந்த ஒரு அடியான் உன்னிடத்திலே வந்திருக்கின்றான். முகிர்ரம் பிஸ்ஸுனூப் வகத் தஆகா, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து விட்டான், பாவத்திலேயே கழித்து விட்டான். இப்படிப்பட்ட ஒருவன் வகத் தஆகா, துஆவின் மூலம் உன்னை அழைக்கின்றான். வகத் தஆகா ஃபஇன் தக்ஃபிர், நீ மன்னித்தால், அந்த வாக்கியத்தை பாருங்கள். ஃபஇன் தக்ஃபிர், நீ மன்னித்தால், ஃபஇன் ஸாக ஃபஅஹ்லுன், கண்டிப்பாக நீ அதற்கு தகுதியானவன். இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது உலகத்துல. நான் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் அதற்கு தகுதி படைத்தவன் நீ ஒருவன் தான். நீ மன்னித்தால் நீ கண்டிப்பாக அதற்கு தகுதியானவன் தான். வ இல்லம் தக்ஃபிர், ஒருவேளை இவன் செய்த பாவங்களை நீ மன்னிக்காமல் விட்டு விட்டால், ஃபமை யர்ஹம் சிவாகா, இவன் மீது கிருபை காட்டுபவன் வேறு யார்? இவன் மீது கருணை புரிபவன் வேறு யார்? நீ மன்னித்தால் நீ அதற்கு தகுதியானவன். நீ ஒருவேளை மன்னிக்காவிட்டால் நீ தகுதியானவன் இல்லை என்பது அங்கு பொருள் போகக்கூடாது. நீ மன்னிக்காவிட்டால் இவன் மீது கிருபை காட்டுபவன் வேறு யார்? யாரால கருணை காட்ட முடியும் இந்த அடியானின் மீது? நீதான். நீ என்னை தண்டித்தாலும் மன்னித்தாலும், நீ என்னை மீண்டும் ஏற்றுக்கொண்டாலும் அனைத்திற்கும் தகுதியானவன் நீதான் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய துஆவாக இந்த துஆவை நாம் பார்க்க முடிகின்றது. இதே போன்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய சஹாபி. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், குறைஷி குஃபார்களால் பல அடக்குமுறைகளுக்கு ஆளானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு இடம் இருந்தது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. பல சந்தர்ப்பங்களில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அராக் மரத்தின் மீது ஏறி மிஸ்வாக் குச்சியை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க. இந்த மிஸ்வாக் குச்சியை பறிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல கீழாடை கொஞ்சம் விலகிவிட்டது. இந்த கீழாடை விலகும் போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே சிறிய உடல் அமைப்பு கொண்டவர்கள். அவங்களுடைய கால் இருக்குதே, கெண்ட கால், இந்த கால் ரொம்ப மெல்லிய ஒரு கோழிக்கால் மாதிரி இருக்கும். போலியோ அட்டாக், ஒரு நோயினால் அட்டாக் பண்ணி ரொம்ப மெல்லிய கால், அந்த இடத்துல சதையே இருக்காது, எலும்பு இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இதை மறைச்சு அவங்க ஆடை போட்டிருப்பாங்க, கீழாடை, அது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுமே கீழே இருந்த சஹாபாக்கள் சிரிச்சுட்டாங்க. அதை பார்த்து கால் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டாங்க. இதை பார்த்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக கோபமடைந்த சஹாபாக்களை கண்டித்து சொல்றாங்க, எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள்? எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்கள்? வல்லாஹி லஅஸ்கலு ஃபில் மீசானி ஃபில் ஆகிரா, நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கால்கள் அல்லாஹ்வினுடைய அந்த தராசிலே கனமானதாக நன்மையில் இருக்க போகின்றது. இதை பார்த்தா நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடத்தில் முர்த்தத்தாகாத ஈமானை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத், என்னுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டுமானால் எப்பவுமே அது என்னை விட்டு திரும்பி போயிடக்கூடாது. ஏனென்றால் ஈமானை தக்க வைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் மௌத்து வரைக்கும் இஸ்லாமியராக வாழ்வதும் முஸ்லிமாக மௌத்தாவதும், அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்கள் முஸ்லிமாக மரணிக்கணும்னு சொல்லி துவா கேளுங்க. மௌத்து வரைக்கும் முஸ்லிமா இருக்கிறது இல்ல, மௌத்தாகும் போதும் முஸ்லிமா இருக்கணும். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க மௌத்தாகக்கூடிய நேரத்துல முஸ்லிமா இல்லாம மௌத்தாயிடுது. இது மிகப்பெரிய கணக்கெடுப்பு. இது இப்போ அதைதான் துவா கேட்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் முர்த்தத்தாகாத ஈமானை உன்னிடத்தில் கேட்கிறேன். இந்த துஆ கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல இல்லை. இப்படி துஆ கேட்டாங்கள் என்று தெரிந்ததற்கு பின்னால் இந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை எவ்வளவு பயந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள், எவ்வளவு பணிந்திருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே என்பதை பாருங்கள் என்பதற்காக இந்த இரண்டு விஷயங்களை, இரண்டு துஆக்களை நான் சொல்லியிருக்கின்றேன். இதை தாண்டி இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் ஏராளமான துஆக்களை கேட்டிருக்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துஆவிலே 2 பண்புகளை அல்லாஹு தஆலா மையப்படுத்துகின்றான். ஒன்று உச்சகட்ட பணிவு, இரண்டாவது அந்தரங்கமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ்விற்கு மறைந்ததோ அல்லாஹ்விற்கு தெரியாததோ ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கண்ணீர் சிந்தி அவனிடத்தில் உச்சகட்ட பணிவை வெளிப்படுத்தி கேட்பது என்பது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது. எனவே நம்முடைய துஆவை அப்படி அமைத்துக் கொள்வோம். அல்லாஹை அழைப்பதற்கென்று எந்த நேரமும் இல்லை, எல்லா நேரங்களிலும் அல்லாஹை அழைத்தவர்களாக இருப்பதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும். எனவே நம்முடைய தொடர்பை அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்துவது என்பது இந்த துஆ தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்நேரமும் அல்லாஹை அழைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹிற்கு பிடித்தமான துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் இன்ஷா அல்லாஹ் மறுக்கப்படாமல் அல்லாஹ்விடமிருந்து பதிலளிக்கப்படக்கூடிய துஆவை கேட்பவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு